தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளுடன் நேர்காணல் நடத்திய அக்கட்சித் தலைவர் விஜய் 19 மாவட்டங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார். 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்குவதையொட்டி கட்சி நிர்வாகிகளை நியமிப்பதில் வேகம் காட்டும் விஜய் நேர்காணலில் பேசியது என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பு. அறிவிக்கப்படாமல் இருந்தது. இந்த சூழலில் கடந்த 10ஆம் தேதி நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு விஜயிடம் பட்டியல் வழங்கப்பட்டது. இறுதி பட்டியலில் இடம்பெற்ற நிர்வாகிகளை விஜய் நேரில் அழைத்து நேர்காணல் நடத்தினார். கட்சியின் நிர்வாக வசதிக்காக தமிழக மாவட்டங்களை 120ஆக பிரித்து நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளனர். இதன் ஒரு பகுதியாக 19 மாவட்டங்களுக்கான நிர்வாகிகளை விஜய் அறிவித்தார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு செயலாளர், ஒரு இணை செயலாளர், 2 துணை செயலாளர், ஒரு பொறுப்பாளர், 10 செயற்குழு உறுப்பினர்கள் என மொத்தம் 15 பொறுப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நிர்வாகிகளில் 1/3 ஒரு பங்கு பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று விஜய் அறிவுறுத்தியிருந்தார். அதன்படியே நிர்வாக குழுவில் ஒரு பெண் கட்டாயம் உள்ளார். இதேபோல் செயற்குழுவில் 4 பெண்கள் இடம் பிடித்துள்ளனர். வெள்ளிக்கிழமை நடந்த நேர்காணலுக்கு பகல் 12:45 மணிக்கு பனையூர் அலுவலகத்திற்கு சென்ற விஜய் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து நேர்காணல் நடத்தினார். நேர்காணலுக்கு பிறகு தனது முகம் மற்றும் கட்சியின் பெயர் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயத்தை விஜய் பரிசுடனும், மற்றொரு பக்கம் இக் இல்லாமலும் தமிழக வெற்றிக் கழகம் என பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. நேர்காணலின் போது உங்களை நம்பித்தான் கட்சி ஆரம்பித்திருப்பதாக விஜய் தங்களிடம் தெரிவித்ததாக பெண் நிர்வாகிகள் கூறினர். கட்சியை நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்க எல்லாரையும் எல்லா பொறுப்புல இருக்கிறவங்க நல்லா ஒர்க் பண்ண சொல்லிருக்காங்க. 2026 தேர்தலுக்காக நல்லா ஒர்க் பண்ண சொல்லுங்க. உங்க எல்லாரையும் நம்பிதான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன், கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க எங்க உயிர் உள்ள வரைக்கும் எங்க அம்மனுக்கு உண்மையா 19 மாவட்டங்களுக்கான நேர்காணல் 75 நிமிடம் நடைபெற்றது. நேர்காணல் முடிந்ததும் வீட்டிற்கு சென்ற விஜய் அதிகாரப்பூர்வ பட்டியலை வெளியிட்டு மாவட்ட நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் செந்தில் ராஜா.